கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். சாமியார்கள் அப்படின்னாலே சர்ச்சையில் சிக்கிறது வழக்கம். ஆனால் வாழ்க்கையவே சர்ச்சையாக கொண்டவர் நித்யானந்தா. 2010 2025 வரைக்கும் இந்த 15 ஆண்டுகளில் பல சர்ச்சைகளில் நித்யானந்தா சிக்கியிருக்காரு. மிக வேகமாக வளர்ந்து வந்த சாமியார்களில் நித்யானந்தம் ஒருத்தர். கிட்டத்தட்ட இன்றைய அவருடைய சொத்து மதிப்பு 4000 கோடின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை ஆசிரமம், பிடரி ஆசிரமம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச சில ஆசிரமங்கள் தெரியும். ஆனால் உலகம் முழுமைக்கும் 50 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட 50 நாடுகளில் ஆசிரமம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமியார். அவரை விட எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் அவருடைய ஃபாலோவர்ஸ் கூட்டம் குறையவே இல்லை. ஏன்னா அவருடைய பேச்சுடைய சுவாரஸ்யம், நக்கல் நையாண்டி, அதுக்குள்ள ஆன்மீகம், தெரியாத புரியாத தெரிய முடியாத விஷயங்களை தெரிந்தது மாதிரியே பேசுகிறதா நித்யானந்தாவுடைய ஸ்டைலு. அப்படிப்பட்ட நித்யானந்தா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 முறை மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் காற்றலைகளை பரவிருக்கு. நித்யானந்தாக்கு என்ன ஆச்சு, நித்யானந்தா எங்கே இருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் தொங்கிக் கொண்டே இருந்தது. இப்பொழுது நித்யானந்தாவுடைய அக்கா மகன் சுந்தரேஸ்வரன் அவரை போலவே ஒரு சாமியார் கெட்டப்பில் உட்கார்ந்துக்கிட்டு நித்யானந்தா சனாதன தர்மத்தை காப்பாற்ற, இந்து தர்மத்தை காப்பாற்ற உயிர் தியாகம் செய்துட்டார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஒட்டுமொத்தமான நித்யானந்தா பக்தர்கள், சொல்லப்போனால் என்னைய மாதிரி நித்யானந்தாவுடைய நலம் விரும்பிகள்கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தந்தது. நித்யானந்தா மட்டும் சரியான பாதையில், அந்த பாதையில் நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, ஆன்மீக கொடுத்த நமக்கு தேவை இருக்குது, தேவையில்லைங்கிற தாண்டி அந்த பயணத்தில் அவர் சரியாக சர்ச்சைகளும் சிக்காமல் போயிருந்தார்னா இன்னைக்கு ஈசா சத்குரு ஜக்கி வாஸ்துவை தாண்டி இந்தியாவிலே பிரபலமான ஒரு சாமியாராக இருந்திருப்பவர் நித்யானந்தா தான். திட்டமிட்டு அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் உண்டு. 2010 அவருடைய அறையில் தனிப்பட்ட முறையில் கேமரா வைத்து அதை காட்சிப்படுத்தி அதில் பல த்ரெட்னிங் நடந்துச்சு, சில பண தொகைகள் கேட்கப்பட்டுச்சு, அதில் அவர் தர மறுத்தார். அதனால் அந்த காணொலி வெளிவந்தது. அப்போது 2010 அவர் மீது பாலியல் ரீதியான ஒரு வழக்கு பெங்களூரில் வருது. அப்புறம் குஜராத்தில் ஒரு வழக்கு. 2010 தமிழ்நாட்டை சார்ந்த பெற்றோர்கள் எங்களுடைய 2 பிள்ளைகளும் எங்களை கேட்காமலே நித்யானந்தா ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க, நித்யானந்தா அவங்கள அடைச்சி வச்சிருக்காரு, இது ஒரு சட்ட விரோதமான இல்லீகல் கஸ்டடி மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டில் அதுலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு, இப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக நித்யானந்தா அறிவிக்கப்பட்டார். பெங்களூர் வழக்கிலிருந்து அவர் தற்காலிகமாக ஜாமீனில் வெளிவந்திருந்தாலும் 2019 ஆண்டு அந்த வழக்கில் அவர் ஆஜராகணும். இப்படி தொடர்ச்சியாக நீதிமன்ற புறக்கணிப்பு, காவல்துறையின் தேர்தல் வேட்டை நடக்கும்போது தான் 2020 திடீர்னு நித்யானந்தா கைலாசான ஒரு நாட்டையே வாங்கிட்டாருங்க. கைலாசாவுக்கு ஒரு அதிபர் ஆயிட்டாரு. இந்தியாவில் உலகம் முழுமைக்கும் யார் வேணாலும் கைலாசா வரலாம், எங்களுக்கு ஆன் அரைவல் விசா கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சார். அப்போ கூகுளில் அதிகமான செர்ச் செய்யப்பட்ட இடங்களில் கைலாசாவும் ஒன்று இருந்தது. தென் அமெரிக்கா பக்கத்தில் ஈக்குவடார் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த ஈக்குவடார் நாடுடைய ஒரு பக்கத்தில் தான் நித்யானந்தா இந்த கைலாசா வாங்கியிருக்காரு. உலகத்திலேயே இந்த கைலாசா மாதிரியான ஒரு நாட்டை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கைலாசா இணையதளம் அறிவித்தது. இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய, இந்து முறை வாழ்க்கை வாழக்கூடிய யார் வேணாலும் கைலாசாவுடைய சிட்டிசனாக வரலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. நக்கல் நையாண்டி கூட சில அரசியல் தலைவர்கள் நான் கைலாசாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கைலாசா ஃபேமஸாக மாறியது 2021-22 காலகட்டத்தில். அதாவது இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் கைலாசாவில் போய் வாழலாம்ப்பா, அங்கேயாவது கொரோனா வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கைலாசாவில் நம்மளால நித்யானந்தா நல்லா இருக்காரு, ஜாலியாக இருக்காரு, என்ஜாய்மெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கிருந்து வந்த காணொலிகள் அனைத்துமே கிரீன்மெட் ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட காணொலிகள் தான். ஒரு கைலாசால
அவர் போயிட்டு நித்யானந்தாவுடைய மடத்தை ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த மடத்தை பற்றியே காட்டலையே. இப்போ பிடரி மடம்னா அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ ஏக்கர் இருக்குது, அவருடைய பின்னணி என்ன எல்லாமே தெரியும். திருவண்ணாமலை ஆசிரமம்னா தெரியும். ஆனால் கைலாசாவில் நித்யானந்தா உருவாக்கிய அந்த நித்யானந்தாவுடைய மடம் ஒரு புகைப்படம் கூட வெளிவரல. கைலாசா கடற்கரை ஒரு கடற்கரை மாதிரி காட்டி அதில் பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்க புகைப்படங்கள் வெளிவந்தது. அது உண்மையிலே கைலாசா கடற்கரையா இல்லை கோவாவுக்கு டூர் பண்ணும்போது எடுத்த போட்டோவா அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கைலாசாவில் அவர் எடுத்த வீடியோக்கள் அத்தனையுமே கிரீன்மெட் ஸ்டுடியோ தான், எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அவர் கைலாசாவில் இருப்பது போல சொல்லி கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்ல வந்துச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு கைலாசா ஐநாவில் வந்து தங்கள் நாட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடை அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வருச்சு. என்னது, ஐநாவுக்கு போயிட்டாரா? உண்மையிலே இடம் வாங்கிட்டாரு போல இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்படி இதுக்கு சாத்தியம் இருக்கா? ஒரு தனி மனிதன் ஒரு லேண்டை வாங்கி ஒரு நாடை அறிவிக்க முடியுமா? அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. பிரிட்டன் பக்கத்தில் கடலுக்குள்ளே ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க. அந்த நாடு வந்து அதாவது கடலை பொறுத்தளவில் இவன் இல்லை ஓன் இல்லைன்னு சொல்லலாம் கணக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சர்வதேச எல்லையை கடந்துட்டா அதற்குள்ள உள்ள நிலப்பரப்பை விலை வாங்கி ரெண்டு நாடு சம்மதிச்சு, ஒரு நாடு ரெண்டு நாட்டு எல்லைகளில் வந்து சம்மதிச்சாங்கன்னா அங்கே இடத்த வாங்க முடியும். அப்படி கடலுக்குள்ளேயே இடத்த வாங்கும்போது ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு 500 ஏக்கரையோ ஒரு 1000 ஏக்கரையோ வாங்கி அதில் ஒரு நாட்டை அறிவிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த நாட்டை அங்கீகரிப்பதற்கான உரிமை ஐநாக்கிட்ட இருக்குது. சர்வதேச எல்லை பிரச்சனை இல்லை, அந்த நாடு பிரச்சனை இல்லை, அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் பிரச்சனை இல்லை. ஐநாவும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு நாட்டை அங்கீகரிக்கலாம், அந்த நாட்டை அறிவிக்கலாம். அப்படி கைலாசாவை அறிவிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நித்யானந்தா டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கிட்னியில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் வந்து எந்த விதமான பிரசங்கத்திலையும் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. திடீர்னு பார்த்தா இந்த சிவராத்திரிக்கு நித்யானந்தா தோணுறார், தலைவனுக்கு சாவே கிடையாதுயா, அவனுக்கு வந்து மரணத்துக்கே எண்டு போடுறவன், யமனுக்கே டாட்டா காட்டுறவன் வந்துட்டான் டயாலிசிஸ் முடிச்சுட்டு அப்படின்னு கூட சமூக வலைதளங்களில் செய்தியை பரப்பினாங்க. சிவராத்திரி அன்னைக்கு எப்போதும் போல நித்யானந்தா பிரசங்கம் கொடுத்தாரு, வைரலாக அது மாறியது. ஆனால் மறுநாள் எல்லா பக்தர்களும் சொன்னது, அதாவது நித்யானந்தோடைய ஆதரவாளர்கள் சொன்னது, இது பழைய வீடியோ. அப்போ ஒரு குறிப்பிட்ட காணொலிகளை ஒரே நாளில் ஷூட் எடுக்க முடியும். ஒரே நாளில் ஒரு 10 மணி நேரத்துக்கு எடுத்துட்டு அதை கட் பண்ணி போட முடியும். நித்யானந்தாவுடைய யூடியூப் சேனலில் கைலாசாவுடைய பேஜ் ஒன்று இருக்குது. அதனுடைய யூடியூப் சேனலில் வீடியோக்கெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பல கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு பிறகு அதிக கெட்டப்பை சேஞ்ச் பண்ணது வந்து நித்யானந்தா தான். மனுஷன் வந்து பெருமாள் கெட்டப்பு, விஷ்ணு கெட்டப்பு, முருகன் கெட்டப்பு, கண்ணன் கெட்டப்பு அப்படின்னு எல்லா கெட்டப்பையும் போட்டு அவராக உட்காந்துருக்க பாப்பில். அப்படி பல கெட்டப்பை போட்ட பல வேஷம் நம்ம நித்யானந்தா வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு மாதத்துக்குள்ளே மொத்த வீடியோ எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி எடிட்டு தேவைப்படும் போது சிவராத்திரி, கும்பாபிஷேகம், இந்த என்னென்ன வருதோ, என்னென்ன பண்டிகை வருதோ எல்லாத்தையும் ஒன்று ரிலீஸ் பண்ணுப்பா, பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி மொத்தமாக நடிச்சு கொடுத்துட்டு இமயமலை ரஜினி போவார்ல, அது மாதிரி மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டு நித்யானந்தா எங்கேயாவது பதுங்கியிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் கூட வந்தது. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் சுக்கா நொறுக்கிற மாதிரி நித்யானந்தா அவர்களுடைய சொந்த அக்கா மகன் சுந்தரேஸ்வரன் ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்காரு. நம்முடைய கைலாஷா நித்யானந்தா அவர்கள் வந்து, சுவாமிஜி அவர்கள் வந்து நித்திய கல்யாணம் அடைஞ்சிட்டாரு, அவர் வந்து உயிர் தியாகம் செஞ்சிட்டாரு, இந்து தர்மத்தை காப்பதற்காக அவர் உயிர் தியாகம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. உயிர் தியாகம் என்ற அளவுக்கு நித்யானந்தா என்ன தேவை ஏற்பட்டுச்சு? அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை இயற்கையிலே அவர் உண்மையிலேயே மரணம் அடைஞ்சிட்டாரா? இயற்கை மரணத்தை அவங்க உயிர் தியாகம்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி பிறந்துக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஈக்குவடார் நாட்டுக்கு பக்கத்தில் கூடிய பழங்குடியின இடத்தை சார்ந்த மக்களுடைய கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை நித்யானந்தா அபகரித்து வச்சிருக்காரு. அவர் அங்கே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும், அங்கே போயிட்டு தங்கிட்டா யாரும் கண்டுக்க மாட்டான், பெரிய சிக்கலாக இருக்காது. அப்படிப்பட்ட அங்கே ஒரு ஏக்கரோ ஒரு அரை ஏக்கரோ ஒரு வீடு கூட வாங்கிட்டு உட்காரலாம். அப்படி நிறைய வீடுகள் விற்கப்படுது. ஏன் அமேசான் காடுகளுக்குள்ள கூட இந்த மாதிரியான நிலங்கள் இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. அப்படி ஒரு இடத்த வாங்கிட்டு உட்காந்து அங்கே பழங்குடியின மக்களுடைய ட்ரைப்ஸ் மக்களுடைய வந்து பேசி அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அந்த நிலத்தை வந்து நித்யானந்தா ஆக்கிரமிச்சிருக்காரு. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸும் அவரை தேடிக்கொண்டிருக்காங்க. அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்தியாவுக்குள்ளே அவர் நித்யானந்தாங்கிற பேரில் வர முடியாது, வந்தால் குஜராத்து,
கர்நாடகா, தமிழ்நாடு மொத்த காவல்துறையும் அவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஏற்கனவே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, வந்தால் கைது. அப்போ நித்யானந்தாங்கிற பேரில் வராமல் நம்மளுக்கு தான் டக்குன்னு இந்த தூள் படத்தில் வர மயில்சாமி மாதிரி கெட்டப்பை சேஞ்ச் பண்ணுவாப்லையே, டக்குன்னு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற ஒரு பேரில் இல்லீகல் என்ட்ரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த நித்யானந்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு புது கெட்டப்பில் புது மனுஷனா அவர் இந்தியாவுக்குள்ளே வரலாம். இங்கே பிரச்சனையானதுனால அங்கே போனார், இப்போ அங்கே பிரச்சனை ஆயிருக்கிறது, அதனால் இங்கே வருவதற்கு தான் அவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நித்யானந்தாங்கிற மனுஷனுக்கு சாவு இருக்க வாய்ப்பு இல்லை. சிவாஜி படத்தில் ரஜினி இங்கிருந்து போகும்போது சிவாஜியா போவார் பாஸ், திருப்பி வரும்போது எம்ஜிஆரா வருவார் மொட்டை பாஸ். அது மாதிரி நம்ம நித்யானந்தாவை வெளியே போயிட்டு அங்கிருந்து சத்யானந்தாவை வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நித்யானந்தா இறந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம நகைச்சுவையாவையோ கிண்டலாவோ கேலியாவோ கடந்து போயிட முடியாது. ஏன்னா அது ஒரு செய்தி மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான உண்மையான அவர் நல்லவரா கெட்டவரா அந்த பாதையில் நமக்கு தேவை இருக்கா தேவையில்லைங்கிறத தாண்டி அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது, அவரை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சொல்ல போனால் 4000 கோடி சொத்து இருக்கிறது. இப்போ நித்யானந்தா இல்லை அப்படின்னா நித்யானந்த சொத்து யாருக்கானது? அந்த நடிகை ரஞ்சிதாவுக்கானதா, அவங்க அக்கா பையன் சுந்தரேசனுக்கா, இல்லை ஃபாலோவர்ஸுக்கா, இல்லை இந்த அரசு அதை எடுத்துக்கொள்ளுமா? 4000 கோடிங்கிறது சாதாரண பணம் கிடையாது. அப்போ அந்த 4000 கோடியை குறிவித்து கூட நித்யானந்தோட சொத்து அவருடைய பணம் இதை அந்த 4000 கோடிங்கிறது 2010 காலகட்டத்தில், இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்னங்கிறது அவர் சொன்னதான் தெரியும். ஏன்னா எதுக்குமே வந்து ஐடி கிடையாது, அவர் கைலாசாவுக்கு வரியே கிடையாது, உலகத்திலே வரி இல்லாத தேசம் கைலாசாடா, நான் படைக்கிறேன்டா என் தேசத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்போ ஒரு எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொத்துக்கள் எல்லாம் யார்கிட்ட போகும்? அதற்காக நித்யானந்தா இறந்து விட்டார், இல்லை அவர் இறக்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து கொண்டிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் எதையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. எவ்வளோதான் நீங்கள் பலூனை காத்தடிச்சு வச்சாலும் அதை தண்ணிக்குள்ள அமுக்குனீங்கன்னா அது ஒரு நாள் வெளியே வரும். உண்மை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. அதுவும் நித்யானந்தா போன்ற நபர்களுடைய உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. அவர் இறந்திருந்தால் அது வருத்தத்துக்குரியது, அவர் இறக்கவில்லை என்றால் அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு அது மகிழ்ச்சிகரமான செய்தி. நித்யானந்தா குறித்த செய்திகள் எப்பொழுதுமே விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் சர்ச்சையை எழுப்போம். இன்னைக்கு நித்யானந்தாவுடைய மரணமும் சர்ச்சை எழுப்பியிருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ